ஒரு உடலுக்கும் மரணம் உண்டு, உயிருக்கும் மரணம் உண்டு. 2 வடிவத்துல இருக்கு. அப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னா உடலையும் உயிரையும் ஒண்ணு சேர்க்கறதுக்கு ஒரு வழி பண்றாங்க. இப்ப நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்மளோட தத்துவத்துல மனமற்றவர், உடலற்றவர், உணர்வற்றவர். உடலு, மனம், உயிர் 3ஐயும் ஒண்ணு சேர்த்துட்டாரு. இப்ப ஒரே ஆயுள் ஆயிடுச்சு. இப்ப எப்ப வேணாலும் இந்த உடல்ல இருந்து நான் மறைஞ்சு போயிடலாம். ஆனா உங்களுக்குள்ள அப்படி என்னன்னா, உடலுக்கு தனியா மரணம் இருக்கு. போய் எங்கேயாவது போய் பைப்படியில முட்டிக்கிட்டு, நல்ல ஜாதகத்துல ஆயுள் காலம் இருக்கு, முட்டிக்கிட்டு உயிர் வெளியில வந்துடுது. புரியுதுங்களா? அப்ப அந்த உயிர் ஆயுள் காலம் இருக்கிற வரைக்கும் அது பேயா சுத்துது. புரியுதா? இப்ப 2ஆ அப்படி பிரிஞ்சு வேலை செய்யுது. இப்ப இந்த பிரிஞ்சு வேலை செய்யக்கூடாது. அதான் கூட்டு சேர்க்கை அப்படிங்கிறது தான். எல்லாத்தையும் ஒண்ணு சேர்க்கணும். இப்ப அலைவரிசையா அப்படியே சுத்திட்டு கிடக்குல்ல, அதை ஒரு இடத்துல குவியலா பண்றாங்க. அப்ப குவியலா பண்ணும்போது அங்கிருந்து ஒரு பெரிய ஒரு 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 வேள்வியை பண்ண முடியும். ஒரு இடத்துல யாகம் பண்றோம்ல, நெருப்பு பண்றோம்ல, அந்த மாதிரி செய்ய முடியுங்கிறதுக்காக தான் தலையில உச்சியில எல்லா செயலையும் கொண்டு போய் ஒரே இடத்துல குவிக்கிறாங்க. அதுதான் பிரம்மம்ங்கிறது. சக்கரம், குண்டலினி சக்தி, சந்திரக்கலை, சூரியக்கலை எல்லாத்தையும் கொண்டு போய் அங்க ஒரு இடத்துல குவியல் பண்ணிட்டு அங்க என்ன சொல்றாங்கன்னா, கடவுள் தத்துவம் எல்லா சித்தாந்தத்தையும் எரிச்சிடுறாங்க. அங்க இருப்பது ஒன்றே ஒண்ணுதான், அங்கு அலைவரிசை. அப்ப ஒரு இடத்தில் குவியலில் அலைவரிசைய குமிச்சு வச்சுக்கிறாங்க. அப்ப இதுல இருந்து நீங்க கத்துக்கிறது என்னன்னா, நீங்க பிரிந்து கிடக்குறீங்க தனித்தனி தீவா. உங்களுடைய சிந்தனை, உங்களோட தாட்டு, உங்க உடலுக்குள்ள பல்வேறுபட்ட உயிர் சக்திகள் இருக்குல்ல, சின்ன சின்ன துளிகளா இருக்குல்ல, அது ஆங்காங்கே இருக்கு. அதுக்கு ஒரு கதை சொன்னாங்க நம்ம ஊர்ல. தேவி சக்தியோட தேவியோடைய பார்வதியோடைய உடல் எத்தனை இடத்துல கிடக்கு? 108, 110, 54. அப்ப 50 சரி, இவ்வளவு இடத்துல கிடக்குல்ல. அதை என்ன சொன்னா, அதே மாதிரி உன் உயிர் சக்தி உடல்ல நிறைய இடத்துல பிரிந்து கிடக்கு. அதை எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்து மேல கொண்டு தரையில வச்சுக்கன்னா, 54 இடத்துக்கு நீ போறதோட அந்த இடத்த எல்லா உடலையும் ஒன்னா ஒட்டி ஒரு இடத்துல வச்சனா எப்படி இருக்கும்? 54 இடத்துக்குள்ள 51 இடமா 54 இடமா இருக்குல்ல, இத்தனை இடத்துக்குள்ளேயும் தனித்தனியா ஒரு சக்தி இருக்குல்ல, இவ்வளவு இடத்துக்குள்ளேயும் தனித்தனியா ஒரு சக்தி இருக்குல்ல, அந்த சக்தியை ஒரு இடத்துக்குள்ள கொண்டாந்தனா நீ என்ன ஆவ? அதான் பிரம்மம். புரியுதா? காமாட்சி தனியா இருக்கிறா, காமாட்சி மீனாட்சி ஒன்னா இருந்தா, மதுரையில இருந்து தூக்கிட்டு காஞ்சிபுரத்துல காமாட்சி கோயில் மதுரையில வச்சுட்டா என்ன ஆகும்? அடுத்து இன்னொரு 10 கோயிலும் தூக்கி ஒரே இடத்துல போட்டா அதுதாங்க பிரம்மம். அப்ப உடல்ல இருக்கிற எல்லா அலைவரிசையும் ஓர் இடத்தில் குவியல் செய்யும் போது அங்க நீ ஒரு பெரிய தலைவனாக மாறுகிறாய். சிவனை தலைவன் சொன்னதுக்கு எல்லாத்தையும் ஒரு இடத்துல வச்சுக்கிட்டு ஒன்னா வச்சுக்கிட்டு ஒரு செயல்ல வேலை செய்யறது, அதான் ஒரு சிந்தனைங்கிறாங்க. 2 சுவாசத்தை ஒன்னா இணைச்சு ஒரு சுவாசங்கிறாங்க. எல்லாத்தையும் ஒன்னா இணைச்சு நடுநாடியில கடைசியா செயல்படணும். அந்த நடுநாடியில செயல்படுறதுல 63 நாயன்மார்கள் வந்துருவான். அந்த நடுநாடிக்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னு அழகா சொல்லிட்டாங்கன்னா, மேல போனா உச்சியில ஒரு தாமரை மலரும். அப்ப இது எங்க சொல்றாங்கன்னா, எல்லாத்தையும் ஒண்ணு இணைச்சிங்கனாதான் இது சாத்தியங்கிறாங்க. அப்ப நீங்க பஞ்சபூதத்தெல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, அந்த சக்கரம் இருக்குல்ல, இதை எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் எங்க நீங்க கொண்டு போடணும்னா அந்த உச்சி குழியில கொண்டு போட்டுறணுமா. இப்ப பஞ்சபூதங்கள், கோள்கள் எல்லாம் எங்க இருக்கு? நட்சத்திரங்கள் எல்லாமே, சந்திரன், சூரியன் எல்லாமே இந்த இடகளை பெண்களை கொண்டு சுழுமுனையில இணைக்கிறீங்கல்ல, அந்த சுழுமுனைக்குள்ள எல்லாமே அடங்கி போயிடும். அதுதான் பிரம்மம். அப்ப அங்க என்ன ஆகும்? அங்கிருந்து ஒரு தீவிரமான அலைவரிசை கிடைக்கும். அப்படி எல்லாத்தையும் இணைத்தவனுக்கு பேர் என்னன்னா உருவம் இல்லாதவன்னு பேர். அவன் உருவத்துல இருக்க மாட்டான். அப்ப அவன் என்ன சொல்றான்னா, நானும் உருவம் இல்லை, பிறரும் உருவம் இல்லை. இப்ப உங்களை பார்க்கும்போது உருவம் இல்லாம அந்த உருவத்துக்குள்ள எங்க அலைவரிசை இருக்கோ அதோட கான்டாக்ட் பண்றான். இப்ப உங்களுக்கு எனக்கு கம்யூனிகேஷன் உருவம், நீங்க சிகப்பு, கருப்பு, உயரம், குள்ளம், இது தேவையில்லை. அலைவரிசைய நம்ம கம்யூனிகேஷன் பண்றோம். இப்ப உங்களுக்கு எனக்கு கனெக்ட் ஆக முடியாம எங்க தடுமாறுது அப்படின்னா, நீங்க என்ன அலைவரிசையா பார்க்க தெரியல, அதனால தடுமாறுறீங்க. அப்ப நீங்க கேள்வி கேட்கறீங்க, ஏதோ பொருள் உதவி கேட்கறீங்க. அப்ப நான் உங்களை அலைவரிசையா கம்யூனிகேஷன் பண்ணும்போது அதை எந்த மாதிரி எவ்வளவு கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும், எந்த இடத்துல கொடுக்கணுங்கிறதுல நான் எனக்கு கிளியரா இருக்கு. அப்ப நான் ஒவ்வொரு நாளும் உங்களை மீட் பண்ணும்போது ரொம்ப ஹாப்பியா தான் வெளியில போறேன். ஆனா நீங்க ஹாப்பியா போக மாட்டீங்க. ஏன்னா நீங்க கேட்டு வந்தது அலைவரிசை எங்கதான் போயிருக்கு, எந்த இடத்துல கொடுத்துருக்காருன்னு உங்களுக்கு தெரியாது.
நீங்க ஏதாவது கைப்பட கொடுக்கணும், இல்லைன்னா செஞ்சு காட்டணும். உன் நெத்தியில நான் அழுத்தி இங்கே ஒரு அலைவரிசையை நான் கொடுத்துருக்கேன், ரவுண்டா வட்டம் எடுத்தா அப்படின்னு சொன்னாதான் நீ ஹாப்பியா போவ. அப்ப நான் வெளியில இருந்து ஒரு விஷயம் நான் கொடுக்கும்போது உனக்கு தெரியல. அப்ப நீ என்ன பண்றனா, வந்தோம், நல்லாதான் பேசினாரு, ஓகே சாப்பிட்டோம், ஆனா நமக்கு என்ன நம்பிக்கையில எடுத்துட்டு போறதா இல்ல என்ன அப்படின்னு ஒரு உள்ளுக்குள்ள ஒண்ணு ஓடும். ஏதாவது ஒண்ணு கொடுக்கணும்ல, ஒண்ணு ஏதாவது தலையில தண்ணியை தூக்கி ஊத்தணும், இல்லைன்னா பழத்தை கையில கொடுக்கணும், இல்ல ஏதோ உன்னை இதை சும்மானாச்சும் இந்த கல்லை எடுத்துட்டு போ உனக்கு பெரிய பெரியாதாயிரம்னா சும்மானாச்சும் ஒரு கல்லை தூக்கி கொடுத்தா கூட தூக்கிட்டு அந்த கல்லுல ஏதோ ஒண்ணு இருக்கு மாதிரின்னு போவாங்க. ஏன்னா குழந்தையிலேருந்து ஏதோ வாங்கியே பழக்கப்பட்டவங்க. சிறு குழந்தையில இருக்கும்போது அவங்க அப்பா அழைச்சிட்டு போய் கடையில சாக்லேட்டு முறுக்கெல்லாம் வாங்கி பழக்கப்பட்டவங்க. அடுத்தது இப்படி ஒவ்வொன்றுட்டியா வாங்குறாங்க. புருஷன் அழைச்சிட்டு போய் கடையில பூவையும் பழத்தையும் வாங்கி பழக்கப்பட்டவங்க. அடுத்தது பிள்ளைய அழைச்சிட்டு போய் பரோட்டாவையும் ஃப்ரைட் ரைஸையும் வாங்கி பழக்கப்பட்டவங்க. இப்படி எல்லாத்தையும் வாங்கி பழக்கப்பட்டவங்க கடைசியில இடுகாட்டுல அந்த எரியும் போது அவங்ககிட்டே 2 அடியை வாங்கியும் பழக்கப்படுறாங்க. புரியுதுங்களா? அந்த கொளுத்துறான்ல டமால்னு 2 அடியை போடுறான். ரைட்டு, நீ கொடுக்கலன்னா நான் வந்து எரிய மாட்டேன், கொடுத்துட்டேன், ரைட்டு, இதுதான் எங்களுடைய வம்சாவளி பரம்பரையே, ஏதாவது வாங்கணும், வாங்காம நாங்க போக மாட்டோங்கிறாங்க. இப்ப ஒரு குரு வாங்கறதே தவிர்க்க வைக்கிறார், அதான் குரு. இத செய்யும் போது இது இவங்களுக்கு கனெக்ட் ஆக முடியும். புரியுதுங்களா? அப்ப இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, கல் உடைக்கிற மாதிரி அப்படியே சுவாசத்தை அப்படியே இழுங்க, வாயை பொளந்து கத்துங்க, கண்ணுல இருந்து கண்ணீர் துளி வர்ற வரைக்கும் கத்துங்க, சிரிச்சுக்கிட்டே கடங்க, ஒரு மியூசிக்கை போட்டு ஆடுங்க, ஏதாவது ஒண்ணு கொடுத்தா ஏதோ ஒண்ணு குதிச்சதுல பரவாயில்ல உடம்பாச்சும் நல்லா இருக்குப்பா. நான் வரும்போது ஒரு மாதிரிதான் வந்தேன், அந்த சாமியை 2 குதிக்க சொன்னார் பார்த்தீங்களா, இந்த முதுகு எல்லாம் ஒரு பிடிப்பு இருந்துச்சு பாருங்க, அதெல்லாம் ஓடிடுச்சு அப்படிங்க. ஒரு தியானங்கிறது ஒரு பூவை ஹேண்டில் பண்ற மாதிரி ஹேண்டில் பண்ணுங்க. அந்த பூவை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னா, இந்த செடி இருக்குன்னு வச்சுங்க, இதான் பூன்னு வச்சுங்க, இதை கசக்கணும்னா என்ன ஆகும், இதை அப்படி பார்க்கணுங்கிறாங்க. அப்ப இவர்கிட்ட இருந்து ஒரு அலைவரிசையில மெல்லமா போய் அந்த முட்டாக இருக்கிறது அப்படியே மலருமா. அது ரொம்ப லேசான இதழுங்க, பூக்கள், அந்த மாதிரிதான் உள்ள இருக்கிற நரம்பெல்லாம். அதை பிடிச்சி கசக்கி சுத்தியில் எடுத்து உடைக்க கூடாது. அதை வந்து நம்ம வந்து கிரஷர் வேலையெல்லாம் பண்ணக்கூடாது. புரியுதுங்களா? அப்ப பண்ணா என்ன ஆகும், அங்கங்க பிடிப்பு வந்துடும், கேஸ் வந்துடும், பித்த வாய்க்கெல்லாம் தலைகீழா போயிடும், பித்தம் சம்பந்தமா பெண்ணுக்கும் ஆணுக்கும் பெரிய பாதிப்பு வந்துடும். நார்மலாவே இந்த உடலை கண்ட்ரோல் பண்றது கஷ்டம். தியானங்கிறது வெப்பம், அந்த வெப்பத்துக்குள்ள நீ போட்டு செலுத்தினா பித்தத்தாலே செத்து போவ. புரியுதா? பித்தம் தலைக்கு என்ன ஆகும், என்ன ஆகும், அந்த மாதிரி அவன் ஆயிரும். அடுத்தது தியானங்கிறது இங்க நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க, தியானம் நிறைய பேர் தியானம் பண்றதாகவோ தியானத்துல ரொம்ப பியூரா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றாங்க. நாம் பார்க்கறதுல நிறைய பேருக்குள்ள அந்த அந்த தியானத்துல அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னா, பித்தம் தலைக்கேறிடுது சில பேருக்கு. அப்பயும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு மாதிரி மயக்கத்திலே இருப்பாங்க. அந்த மயக்கம் வந்து தியானம் கூட நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க. இந்த பித்த மயக்கம் எது, அலைவரிசை மயக்கம் எதுன்னே தெரியல. இந்த பித்தத்திலேயே போதையில் இருக்கிற மாதிரியே இப்படியே ஆடுவாங்க. ஏதோ ஒண்ணு நடக்குது, ஏதோ ஒண்ணு போகுது அப்படின்னு அந்த போதையில இருக்க ஆல்கஹால் குடிச்சவன் பேசுவான்ல, அந்த மாதிரியே பேசுவாங்க. அடுத்தது சில பேருக்கு கீழே குண்டலினி சக்தியோட அந்த உராய்வுல ஏற்படும் போது அவங்களுக்கு இந்த காமத்தோட உணர்வு நிலையும் ஏற்படும். அப்ப என்ன பண்ணும்னா, மேல போய் ஒரு இடத்துல போய் நின்றுக்கிட்டு அது என்ன பண்ணும்னா, ஒரு பெரிய ஒரு விஷயத்த ஏதோ ஒண்ணு உள்ள கிடைச்சிட்ட மாதிரியும் நாம அடைய போற மாதிரியும் அது ஒரு இமேஜினேஷனை ஏற்படுத்தும். அது அப்படியே என்ன பண்ணும்னா, அப்படியே குருவை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, இப்படியே வருவாங்க, இப்படியே போவாங்க, அப்படியே ஒரு 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 வித்தியாசமா அவங்க அணுகுமுறை இருக்கும். இப்ப நீங்க பாக்குற நீங்களாம் நினைப்பீங்கன்னா பயங்கரமான தியானத்துல இருப்பாங்கன்னு நினைப்பாங்க. நான் தான் சொல்வேன், கழுது தியானம் இது வந்து காம தலையில ஏறி நிக்குது, மடார்னு 2 தட்டு தட்டுனா இறங்கிடும் சொல்லுவாங்கல்ல ஊர்ல. 3 நாளா வந்து ஒரே டெய்லியும் டேய் மோரையும் இஞ்சியை அடிச்சு கொடுங்கடா அவனுக்கு இறங்கட்டும் வாங்கல்ல, அந்த மாதிரி பித்தத்தால தியானம் தெரியாம சுத்திட்டு இருக்கவனு இருக்கிறான். காமத்தால தியானமா, அது தியானமே கிடையாது முதல்ல. புரியுதா? நிறைய பேருக்குள்ள தியானம் உள்ள இருக்குன்னு நினைக்கிறாங்க. தியானம் உள்ள இல்ல. நான் பார்த்த ஒரு 70% பேருக்கு காமமும் பித்தமும் தாங்க இருக்கிறதா நான் பாக்குறேன் அதிகமா. அப்ப பல பேர் நினைச்சிட்டாங்க தியானம் தான் இருக்கு நமக்குள்ள, குருவோட கனெக்ட்ல இருக்கிறோம், குருவோட விஷயத்துல இருக்கிறோம் அப்படிங்கிறாங்க. அந்த அந்த இது என்ன தெரியுங்களா ஆகும், காம மேல் நோக்கணுவான், குருவை அடையணும்னு தோணும், இல்லைன்னா கடவுளையே அடையணும்னு தோணும். ஆண்டாள் வந்து அவ அலைவரிசையா இருந்து ரங்கநாதர் அடையணும்னா, நீ காமமா இருந்தனா யாரை போய் அடைவ, நீங்களே சொல்லுங்க. இந்த மாதிரி நான் நிறைய பேத்த பாக்குறேங்க. இது நான் வந்து யாருக்கிட்டையுமே வகுப்புல
நீங்க மிஸ்டர் கொஞ்சம் காமமா இருக்கீங்க, மிஸ்டர் நீங்க கொஞ்சம் பித்தமா இருக்கீங்க அப்படின்னு சொல்றது இல்ல. மொத்தத்தையும் நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரே மாதிரி தான் ஹேண்டிலிங். அப்படியா, ஓகே. மயக்கம் வந்துங்கய்யா, ஓகே. ஐயா உங்க நினப்பாவே இருக்குங்கய்யா, ஓகே. இரவுல கனவுல வந்தீங்கய்யா, ஓகே. என் பக்கத்துலயே உட்காந்தீங்க, ஓகே. என் மடியில உட்காந்தீங்க, ஓகே. அடுத்தது என்ன? ஐயா நெத்தியில ஒரு முத்தம் கொடுத்துட்டு போனீங்க, ஓகே. ஐயா சுவாசமா தான் கொடுத்தீங்க, சரி ஓகே. அடுத்தது பறந்து பறந்து வரீங்க ஐயா, ஓகே. உங்க நினப்பாவே இருக்கு ஐயா, ஓகே. வீட்டுல எந்த வேலையும் பண்ணலையா, ஓகே. தாலியை கழட்டி வைக்கணும் போல இருக்கு, ஓகே. அடுத்தது உங்களையே பார்க்கணும் போல தோணுதியா, அடுத்தது இங்கேயே இருக்கணும் போல தோணுதியா, அடுத்தது உங்க காலடியிலே இருக்கணும் போல தோணுதியா, அடுத்தது உங்களோடய வாழணும்னு தோணுதையா, அடுத்தது நீங்க ஐயா பார்க்கணும். இதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். இதுல இருந்து நானும் கடந்து வந்தவன் தான். அப்படின்னா இந்த ஊர் பஸ்ல தான் நான் ஏறி வந்தேன். காமம்ங்கிற பஸ்லயும் நான் ஏறி இருக்கிறேன், பித்தங்கிற பஸ்லயும் நான் ஏறி இருக்கிறேன். இந்த 2 பஸ்ல ஏறாம ஞானத்துக்கு வர முடியாது. பித்த பஸ் எப்படி வேலை செய்யும், காம பஸ் எப்படி வேலை செய்யும் எனக்கு தெரியும். இப்போ ஒரு தியானத்துல குருவா இருக்கிறவனுக்கு கற்றுக் கொடுக்குறேங்கன்னா, காமம் என்ன மாதிரி செக்ஷன்ல இருக்குங்கிறத பிரிக்கணும், பித்தம் என்ன மாதிரி இருக்குங்கிறதையும் பிரிக்கணும். முதல்ல உலகத்துல மும்மலத்தை அறுக்கணும்னு சொன்னால, இந்த தியானத்தோட உச்சம் என்ன தெரியுமா? மும்மலத்தை இல்ல, ஒன்னையே அறுக்கணும். கடைசி ஃபைனல் ஸ்டேஜ் மும்மலத்தை அறுக்கிறது என்ன? பயிற்சியில பித்தம் இந்த கபம் இது எல்லாத்தையும் சேர்த்து காமத்தை எல்லாம் சேர்த்து அறுத்தா பயிற்சி பண்ணி தேர்வ. ஆனா பயிற்சி முடிச்சதுக்கு அப்புறம் ஒன்ன நீ அறுத்தாதான் நெல்லு வீட்டுக்கு வரும். அதுதான் ஜீவகாரணியம். அந்த நெல்லை எடுத்துட்டு வந்துதான் நீ சோறாக்கி ஊருக்கு கொடுக்க முடியும். அப்பதான் அது உகந்த சோறாக இருக்கும். புரியுதா? அதுதான் அழிவில்லாத சோறு. அதுதான் இப்ப நம்ம பண்றோம்ல அன்னதானா, அந்த சோத்துக்கு அழிவு கிடையாது, அது விளைஞ்சிக்கிட்டே இருக்கும். டெய்லி சோறாக்கி போடுற வேலை இல்ல, அந்த சோறு அழிவில்லாத சோறு. அப்ப இது 2 ஒரு என்ன நிறைய பேர் நினைச்சுக்கோங்க, மும்மலத்தை அறுத்துட்டா அவ்வளவுதான் அப்படின்னு நினைச்சுக்கோங்க. கடைசி ஃபைனல்ல எல்லாத்தையுமே அறுத்து போட்டணும். புரியுதுங்களா? அப்ப எவ்வளவோ பேரை பார்க்கும்போது அவங்க புழுங்கி நிக்கிறது அதுதான். என்ன சேர் இல்லையா? இங்கிட்டு வாங்க, ஒரு சேர் கொடுங்க பாரு. நீ உட்காருங்க, விவாயா உட்காரு. சரி, யாரு என்ன பேசணும் தெளிவா பேசுங்க. குருநாதர் அடுத்தது உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டேன், நீங்க டவுட் இருந்தா திருப்பி கேட்டுக்கோங்க. அடுத்தது என்னன்னா, நாம நம்ம காணொலியில உங்களுக்கு தேவையான டவுட்டை கொடுப்போம். நீங்க இன்னமும் உங்களையே பார்க்கணும், உங்களையே பேசணுங்கிறதெல்லாம் இல்லை, கட்டு. சரியா? அதனால அதை பார்த்துக்கங்க. என்ன கேட்கணும்?